புரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு பாத்தீங்களா? இப்ப சொல்லுங்க. ஒண்ணும் கிடையாது. இப்ப பாருங்க, இது எப்படி அவன் அவன் பதில் சொல்லப்படுகிறான், அவன் பதில் சொல்லப்பட்டான். பதில் சொன்னது யாருங்க இது? வை சம்மன், யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க, ரைட்? ஹி ஆன்சர்டுங்கிறது வேறயா? இந்த ஆப்போசிட்டா? ஹி வாஸ் ஆன்சர்டு என்ன சொல்ல வந்தேன்னா ரொம்ப சிம்பிள். ஹி ஆன்சர்டும் ஹி வாஸ் ஆன்சர்டும் ஆப்போசிட் நோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ஆப்போசிட். அவன் பதில், ஹி ஆன்சர்ட்னா என்னங்க? அவன் பதில் சொன்னான். ஹி வாஸ் ஆன்சர்ட்னா அவன் பதில் சொல்லப்பட்டான். இங்க பதில் சொன்னது யாருங்க? பதில் சொன்னது யாரு? ஹி. வெரி குட். இங்க பதில் சொன்னது யாரு? தேர்ட் பர்சன். யாரோ ஒருத்தவங்க நமக்கு யாருன்னே தெரியாது. அந்த இன்ஃபர்மேஷன் இங்க கொடுக்கவே இல்லை. அதனாலதான் இது முக்கியம். இங்கிலீஷ்ல இந்த ஆன்சர்ங்கிறது பதில்னு ஒரு மீனிங்கு, இன்னொரு ஆன்சர் வந்து பதில் சொல்றதுன்னு ஒரு அந்த வினை சொல்ல மாத்தியும் யூஸ் பண்ணுவாங்க. எகைன் நான் திருப்பி சொல்றேன், இந்த ஆன்சர் வந்து பதில், இந்த ஆன்சர் வந்து பதில் சொல்றது வினைச்சொல். பதில் சொல்கிறேன், பதில் சொன்னேன், பதில் சொல்லி, பதில் சொல்லிக்கொண்டு, பதில் சொல்கிறார். ஓகே, இங்க உங்களுக்கு ஓரளவு இதுல தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா இந்த பாசிவ் பொறுத்த வரையிலும் கரெக்டா பார்க்கணும். டெஃபினட்டா இப்ப கோ பேக் ஹியர், குயிக்கா ஒரே ஒரு இதை மட்டும் முடிச்சிடலாம். நீ போகிறாயா? Did you go? Do you go? Do you go? Sorry, do you go? Sorry, sir. நீ போய் கொண்டிருக்கிறாயா? Are you going? Very nice. நீ போயிருக்கிறாயா? போயிருக்கிறாயா? Will you? Sorry. போயிருக்கிறாயா? படிக்கலாம், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சொல்லுங்க. Have வருமா சார்? அவ்வளவுதான். போயிருக்கிறாயா தானே? You go? Have you gone? ஒண்ணும் இல்லை, இது வந்து ரிவிஷன் தான் பண்றேன். நீ போய்கொண்டே இருக்கிறாயா? ஈஸி, நேத்து பார்த்தது தானே. Have you been? Have you been? Have you been going? முழுசா சொல்லுங்க. Have you been going? நீ போனாயா? Did you go? அருமை 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 அருமை. நீ போய் கொண்டிருந்தாயா? Did you going? Did you going? இல்லை, நல்லா பாருங்க, கொண்டு இருக்கு, போய் கொண்டிருந்தாயா, நீ இருக்குது, கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. நேற்று நல்லா கோயிங். நீ போயிருந்தாயா? மேல பாருங்க, சைட்ல பாருங்க, ஈஸியா வந்துடும், எல்லாமே இருக்கு. நீ போயிருந்தாயா? Had you gone? நீ போய் கொண்டிருந்தாயா? போய்கொண்டே இருந்தாயா? ஒண்ணும் இல்ல. நம்பர் 8. Had you been going? Had been going. நீ போவாயா? Will you go? Will you go? நீ போய் கொண்டிருப்பாயா? நீங்க அங்கிருந்து எடுத்துங்க, ஆர்டர் கூட மாத்தாம கொடுத்திருக்க பாருங்க. Will you be going? நீ போயிருப்பாயா? அங்கேருந்து கொண்டு வந்துங்க. நீங்க எல்லாமே நோட்ஸ்ல வச்சிருக்கீங்க, அப்படியே கொண்டு வரலாம். Will have. Will you have gone? நீங்க வெளில எடுக்கிறீங்க, அவ்வளவுதான். நீ போய் கொண்டே இருப்பாயா? Will have you been going? Will you have been going? நீ எப்பொழுது போகிறாய்? ஒண்ணும் இல்ல, வெண்ண மட்டும் போடுங்க, முடிஞ்சு போச்சா. முன்னாடி பாக்கியெல்லாம் when, will, when do போகிறாய், when do you go, அவ்வளவுதானே. நீ எப்பொழுது போய் கொண்டிருக்கிறாய்? when are. நல்லா பாருங்க, அந்த ஆர்டர் கூட மாத்தாம கொடுக்கிறது என்னன்னா, நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம்
நீங்க when are you going? நீ எப்பொழுது போயிருக்கிறாய்? when அதே தான் முன்னாடி இந்த when மட்டும் முன்னாடி போறீங்க. when have you gone? புரியலையா அது? நம்ம பார்த்தது சாந்தி மேம். நீ எப்பொழுது போனாய்? எப்பொழுது போனாய்? when did you go? ஓகே. நீ எப்பொழுது போவாய்? எப்போது போவாய்? when will you go? இந்த ஆர்டர் படி போட்டிருக்க அவ்வளவுதான். நீ ஏன் போகிறாய்? why will you go? அவ்வளவுதான் வந்துருச்சு இல்லையா? அதே மாதிரி நீங்க அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதுதான். You go. why do ஏன் போகிறாய்? why do you go? நீ ஏன் போனாய்? why did you go? நீ ஏன் போவாய்? why will you go? நீ எங்கே போகிறாய்? கேர்ஃபுல். where did you go? where do you go? Where do you go? Where do you go? நீ எங்கே போனாய்? where did you go? அதே மாதிரி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா அடுத்தடுத்த டென்ஸ்க்கு. ஏன்னா நீங்க அது பன்னெண்டையும் பக்காவா சொல்றீங்களே. இப்ப நீ எங்கே போய் கொண்டிருந்தாய்? எங்கே போனாய்? போய் ஈஸியா கொண்டு வாங்க. அப்படியே தானே கொண்டு வராங்க. அடுத்தது where were you going? அவ்வளவுதான் முடிஞ்சது. கொஞ்சம் நீங்க இது பண்ணீங்கன்னா கொண்டு வந்துடலாம். நீ எங்கே போவாய்? எங்க போவ? where will you go? அவ்வளவுதான். நீ எப்படி போகிறாய்? how did you go? how do you போகிறாய்? how do you go? அருமை 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 அருமை. நீ எப்படி போய் கொண்டிருக்கிறாய்? எப்படி போய் how do you go? கொண்ட வருது. சொல்ல கொண்ட. போய் கொண்டு press continuous. அடிங்க அடிங்க. going. how do you going? எங்க டூ எப்படி வரும்? எப்படி வரும்? டூ வரும். உங்களுக்கு am is அங்க வரும். how are you going? why you going? how எப்படி போய் இருக்கிறாய் பாருங்க. அப்படியே அடிச்சு தூக்கி போடலாங்க. போய் இருக்கிறாய். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அழகா இருக்குது. how have you அதுக்கப்புறம் gone தான் வரும். முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதானுங்க. நீங்க அதை பிராக்டிஸ் பண்ண பண்ண முடியாது. நான் இதை ஷேர் பண்றேன். நீ எப்படி போய்கொண்டே இருக்கிறாய்? how ஒண்ணும் இல்ல. have you been going? சர்வசாதாரண தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாமே. நீ எப்படி போனாய்? ஈஸி ஈஸி. கஷ்டமே how கிடையாது. did you go? how did you go? நீ எப்படி போய் கொண்டிருந்தாய்? how were how were you going? ஃபுல்லாவே சொல்லிடுங்க. how are you going? அவ்வளவுதான். நீ எப்படி போயிருந்தாய்? பாத்தீங்களா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட். how had you gone? நல்லா அதுதான் சொல்றது. அது உள்ள போயிடணும். உள்ள போயிடுச்சுன்னா எங்க வந்தாலும் என்ன எப்படி பேசினாலும் நீங்க இங்கிலீஷ்ல அடிச்சிடலாம். ஏதோ ஒரு பேஸ் இருக்கணும் இல்லையா? நீ எப்படி போய் கொண்டே இருந்தாய்? அது முன்னாடி உள்ளதை பார்த்து அடிக்கலாமே. பார்த்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே. முன்னாடி உள்ளது 12 போட்டோம்ல. எப்படி போவாய் பாருங்க. ஃபியூச்சர்ல வந்துருச்சு. How நீ will எப்படி you go? போவாய்? How will you go? அவ்வளவுதான். how will you go? அப்படியே கொண்டு வாங்க. அப்படியே கொண்டு வாங்க. நீ எப்படி போய் கொண்டிருப்பாய்? how will How be? will how will you be going? அவ்வளவுதான். நம்ம அங்க வச்சதை கொண்டு போறோம். நீ எப்படி போயிருப்பாய்? நீ எப்படி போயிருப்பாய்? how will how will மட்டும் எடுங்க. அப்படியே உள்ள பாக்கி எல்லாத்தையும் அப்படியே வச்சிருங்க. அப்படியே உள்ள அப்படியே வச்சிருங்க. how will நீ எப்படி போய் கொண்டே இருப்பாய்?
How will have you been? வில்ல மட்டும் வெளில எடுங்க, யூ அப்படியே வச்சுக்கோங்க. Have been going. Have been going. இதுதான் நம்ம கொடுத்தது. இதுல எது வேணாலும் நீங்க இது பண்ணிக்கலாம். இது இந்த லாஸ்ட் 1 hour கூட கொஞ்சம் குழப்பமா இருக்கு சார். அடுத்ததாவது கிளாஸ் எடுக்க முடியுமா சார்? பண்ணலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னுடைய அடுத்த பேட்ச்ல டே 2க்கு டைரக்டா நீங்க வந்துடலாம். ஓகே சார், ஓகே சார். இந்த லாஸ்ட் இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது சார். கன்ஃபியூஸ் ஆகிறது நல்ல சைன். நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். கன்ஃபியூஸ் ஆகணும். என்ன ஆன்சர் வந்து கேள்வியை நம்ம இதுவரையிலும் பெயர் சொல்ல நினைச்சிட்டு இருக்கோம். வேர்பன இங்கிலீஷுக்கே உரித்தான ஒரு விஷயம். புரியுதுங்களா? அந்த ஆன்சரை விட்டுருங்க. இப்ப நம்ம ஸ்டோலன் பண்றப்ப அவன் திருடப்பட்டான்னா யாரு திருடினதுன்னு கேட்டாலே பதில் சொல்ல மாட்டீங்க. அப்ப நியூஸ் பேப்பர், தலையங்கம், அனாலிசிஸ் இதெல்லாம் நம்ம பெருசா படிக்காமலே விட்டுட்டோமா? தமிழை வந்து ஆங்கிலத்தை நிராகரிச்ச மாதிரி தமிழத்தையும் நிராகரிச்சிட்டோமா? ரொம்ப சிம்பிளா தான் நம்ம யூஸ் பண்றோமா தமிழை? அவ்வளவு பெரிய கருவியை இப்ப இதுக்குதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமான்னு எனக்கு வருது. இப்ப நான் அடிக்கப்பட்டேன்னு வரும், நாவல்ல வரும். அடிக்கப்பட்டேன்னா யாரு அடி வாங்கினது? யாரு? நான் அடிக்கப்பட்டேன். அடி வாங்கினது யாரு? இன்னொரு அடி சொல்லுங்க. நான் அடிக்கப்பட்டேன், அடி வாங்கினது யாரு? அவ்வளவு. அதுதான் மீனா மேம் பக்காவா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இது. நான் பதிலளிக்கப்பட்டேன். யாரு பதில் சொன்னது? யாருங்க? நான் பதிலளிக்கப்பட்டேன். பதில் சொன்னது யாரு? சம்மன். அவ்வளவுதான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் சாந்தி மேம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நீங்க தெளிவா இருக்கணும். நான் பதில் சொல்லப்பட்டேன்னா நான் கேள்வி கேட்டேன், நான் பதில் சொல்லப்பட்டேன். ஐ வாஸ் ஆன்சர்ட்னா அவன் பதில் சொல்லிட்டான். நான் கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்லிட்டான். இதுதான் நீங்க வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும். இது ஒரு பெரும் ஆயுதமா கையில வச்சிருக்கீங்களா தாய்மொழியை. அதுலதான் கிரியேட்டிவ் பவரே வருது. அதை வச்சுதான் நீங்க கிரியேட் பண்ணணும். அதை வச்சுதான் நீங்க உருவாக்கணும். அது வந்து அது நிறைய பேர் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்ப பாருங்க, நீ ஏன் போவ கேக்குறோம் இல்லையா? போவேங்க பில் வருதா, கோ வருதா? நீங்க அதை வச்சுதானே கொண்டு வரீங்க. நீங்க இப்படி வச்சாதான் உண்டு. நீங்க இப்ப ஒண்ணு இல்ல, இந்த பாசிவ் வாய்ஸ்ன்னு சொன்ன டைம் ஆச்சு, ஒரு 4-5 minutes தான் இருக்கு. பட் he was stolen அப்படின்னா என்ன அர்த்தங்க? he was stolen தமிழ்ல சொல்லுங்க. he was stolen. அவன் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு கடைசியா ஏன் சொல்ல முடியல உங்களால? he was stolen தமிழ்ல அவன் திருடப்பட்டான். ஓகே, திருடது யாருங்க? someone. இவன்ட்டேந்து போயிடுச்சுங்க பணம். இவன்ட்டேந்து போயிடுச்சு. he was stolen. இப்ப பாருங்க, he stole. இப்படி அவன் திருடினான். முடிஞ்சு போச்சு. திருடினது யாருங்க? அவன். அவ்வளவுதான். அதனாலதான் இது சொல்றது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அது. இப்ப வந்து ஐ டீச்சிங்னு சொன்னோம். இப்ப பாருங்க, நம்ம கற்பிக்கிறது அது கூட கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. கத்துக்கிறதுன்னு கூட வச்சுக்கலாம். அதெல்லாம் ரைட்டு. ஸ்டீல் ஒண்ணு, ஐ ஸ்டீல் த மணின்னு போறது. நான் பணத்தை திருடுகிறேன். பாருங்க, திருடுகிறேன், திருடி கொண்டிருக்கிறேன், திருடி கொண்டே இருக்கிறேன். திருடினேன், திருடி கொண்டிருந்தேன், திருடி கொண்டே இருந்தேன். திருடுவேன், திருடி கொண்டிருப்பேன், திருடி கொண்டே இருப்பேன். நான் திருடுறேன். இங்க பாருங்க, பணம் என்னால் திருடப்படுகிறது. நல்லா பாத்துங்க. மணி இஸ் ஸ்டோலன் பை மீ. நீங்க வச்சாலும் வச்சுக்கலாம், வைக்காட்டாலும் பரவாயில்ல. ஆனா மணி இஸ் ஸ்டோலன். திருடப்படுகிறது, திருடப்பட்டு கொண்டிருக்கிறது, திருடப்பட்டிருக்கிறது, திருடப்பட்டது, திருடப்பட்டு கொண்டிருந்தது, திருடப்பட்டிருந்தது, திருடப்படும், திருடப்பட்டிருக்கும். ஒண்ணு சிம்பிளா சொல்லவா? மணி is stolen, is being stolen, has been stolen, was stolen, was being stolen, had been stolen, will be stolen, will have been stolen. இது கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. குழம்புனீங்கன்னா அது நல்ல விஷயம். இப்போதைக்கு நீங்க குழம்பு, ஏன்னா அதுக்கப்புறம் தெளியதான் போறோம். இப்ப பாருங்க, steal is steal. I'm stealing, have stolen, have been stealing. have stolenனா நான் திருடி இருக்கிறேன். இதுவேதாங்க பயன். என்னால் திருடப்பட்டு இருக்கிறது. திருடினதுனாதான். அத பாசிவ் வாய்ஸ்ல மாத்திரம், அவ்வளவுதான். எல்லாமே ஒண்ணுதான். இந்த 3 ஒண்ணுதான், 15 ஒண்ணுதான்.
ஒண்ணுதான் 13 ஒண்ணுதான். ஆனா அங்க போய் வாசிஸ் புரியாம நீங்க போட்டாதான் மாறி போயிடும்னு சொல்ல வந்தேன். I steal, am stealing, have stolen, have been stealing. Stole, was stealing, had stolen, had been stealing. Will steal, will be stealing, will have stolen, will have been stealing. Money is stolen, is being stolen, has been stolen. Was stolen, was being stolen, had been stolen. Will be stolen, will have been stolen. Exactly 2 weeksல திருப்பி நான் எடுக்கிறேன் கிளாஸ். 2 கிளாஸுக்கு நீங்க வந்தாலும் பரவாயில்ல. சந்தோஷ், மீனா, உங்க சாந்தி, மாதிரி எல்லாருமே இன்னொரு வாட்டி வந்தாலும் பரவாயில்ல. இதோட மீனா மேம் கூட கேட்டாங்க, இதோட கண்டினியூஷன் இது ஸ்ட்ராங்கா கொண்டு போவோம். ஆனா எனக்கு பண்ண வேண்டியது என்னன்னா சில கம்யூனிகேஷன் நான் வச்சிருப்போம் உங்களோட. இந்த வீடியோ பாருங்க, இதை பண்ணுங்க, அதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. இது பண்ணுங்க. ஒன்றும் முடியல, இது 6 மணி நேரம்னா நத்திங் செட் இன் ஸ்டோன். 6 மணி நேரம்னா இதோட முடிச்சுக்கணும்லாம் கிடையாது. டெஃபினட்டா ஐ எம் கோயிங் டு சப்போர்ட் யூ. ஆனா நீங்க வந்து தாய்மொழியோட பவரை வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும். கிரியேட்டிவ் எனர்ஜி, கிரியேஷனே அங்கதான் நடக்குது. மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே தாய்மொழியில உள்ளவங்க பண்ணதுதான். அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. சொல்லல, அந்த அவன் திருடப்பட்டான்னா நச்சுன்னு சொல்லணும். அவன் திருடல, இன்னொருத்தன் அவனை திருடிட்டான் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவு நம்ம தமிழ்ல ஏன் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு எனக்கு புரியல. ஏன்னா இதை வச்சுதான் ஒரு ஆயுதமா அதை கொண்டு வரும். இதுவே புரியலன்னா அது நிச்சயம் புரியாம போயிடும். ஆனா இது புரிஞ்சுக்கிறது ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. ஐ வில் டூ இட். அடுத்த கிளாஸ்க்கு நான் எல்லாரையுமே இது பண்றேன். ஏன்னா கிட்டத்தட்ட 17 பேர் பண்ணியிருந்தாங்க, நேத்தியே வரல. அவங்க எல்லாரையுமே நான் திருப்பி கால் பண்ணுவேன். டோன்ட் வரி, யூ கேன் கம் அண்ட் ஜாயின். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் உங்களை சண்டே அன்னைக்கு இதுக்கு மேல புஷ் பண்றேன். குழம்புனா பரவாயில்ல, குழம்புனா சந்தோஷமான விஷயம் நினைச்சீங்க சாந்தி மேம். குழம்பி போனீங்க, சந்தோஷமா போகணும். ஏன்னா இதை கரெக்ட் பண்ணாம நம்ம விட மாட்டோம். அது ஒண்ணு கம்ப சூத்திரம் கிடையாது. 1 கோடி மக்கள் வந்து இந்தியாலேயே பேசுறாங்க, அழகா பேசுறாங்க. அப்போ 1 கோடி மக்களால பேசப்படுறது கஷ்டமா இருக்கவே முடியாது. அது கரெக்டான புரிதலோட இருக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. we will do it. ஒண்ணும் இல்லை. சந்தோஷ், we will meet in the next class. சந்தோஷ், மீனா மேம், சந்தோஷ், நம்ம மீட் பண்றோம். நான் இன்வைட் பண்றேன். யூ ஆர் கோயிங் டு பி தேர். என்ஜாய் பண்ண போறீங்க அடுத்த 6 மணி நேரம். ஏன்னா நல்லா புரியும். ஒரு வாட்டிக்கு இன்னொரு வாட்டி அந்த குட்டை தெளியும். சரியா? நல்லா பண்ணிக்கலாம். டோன்ட் வரி, ஐ எம் தேர். ஐ எம் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஓகே, கண்டிப்பா. Thank you sir. Thank you sir. Thank you very much. Thank you. Okay sir. Thank you sir. Thank you so much sir. Thank you so much. Thank you so much. நான் அனுப்பி விடுறேன். Okay sir. Okay sir. Thank you sir. Thank you.